ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா யார் எப்ப ஜெயிப்பாங்கன்னா 7:30 சனில தான் ஜெயிப்பாங்க. அதுவும் ஜென்மத்துல வந்து சனி வரும்போது தான் நிறைய பேருக்கு லைஃபோட மாற்றமே தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த தடவை மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மூலமாக குலதெய்வத்தின் ஆசி மூலமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த 5ஆம் இடத்துல ராசிநாதன் வந்து அமரும் போது அது நடக்கும். நிறைய பேருக்கு டிராவல், டிரான்சிட், இடமாற்றம், பணிமாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் நடக்கும். ஒண்ணே ஒண்ணு கவனமா வச்சுக்கோங்க. ஒரு வேலை இருக்குன்னா மட்டும் ஒரு வேலையை விட்டுட்டு போங்க. இல்ல புதுசா நான் வந்து தேடுவேன், புதுசா நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா தேவையில்லாம அதுல கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும். 5ஆம் இடத்துல வந்து குரு, அதுவும் உச்ச குருவாக அமரும் போது பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். பிள்ளைங்க நிறைய வந்து உங்களுக்கான பெயர் புகழ்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணம், அதுக்கப்புறம் வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பேருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமா மிக சூப்பரான காலகட்டம். ஆனா எப்பயுமே இந்த குரு அமர்ந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுன்றனால மீனராசிக்காரங்க இந்த தடவை தென்குடி திட்டை போயிட்டு வாங்க. அங்க இருக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் போய் பார்த்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய 5 லிங்கங்கள், அது பஞ்சபட்சிக்கான ஒரு கோவில். அந்த கோவிலை போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கிரகதோஷமும் உங்களை எதுவுமே பண்ணாது. ஸோ ஜெயிக்கிறதுக்கான மீனராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த தடவை. ரொம்ப நல்லா இருக்கு 2026வது வருஷம்.